லக்ஷ்மின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அனைவரையும் பார்க்கக்கூடியவள், பக்தர்களுடைய நன்மைகள் தீமைகள் அனைத்தையும் நோக்கக்கூடியவள். நன்மைகளை நோக்கி அதை 10ஆக 100ஆக பெருக்கி பகவானிடத்திலே காட்டுகிறாள். தீமைகளை பார்த்து அதை பகவான் அறியாத வண்ணம் மறைத்து விடுகிறாள். அதுக்காக அனைத்தையும் பார்ப்பவள். லக்ஷயதி இது லக்ஷ்மிஹி என்று தெரிவித்தார். ஆனா இப்போது அந்த அர்த்தம் கிடையாது. பகவானே நீ லக்ஷ்மி தேவியை அழைத்து வர வேண்டும்னு பிரார்த்தித்தோம் இல்லையோ. உடனே அவர் கேட்டார், நான் சொன்னா அவ வருவாளான்னு? நான் சொன்னால் அவள் கேட்பாள் என்றால் நான் அழைத்து வர முடியும். நான் சொன்னால் அவள் என்ன பரதந்திரையா, கேட்பாளான்னு கேள்வி வருமே. அதுக்காக அடுத்த வார்த்தையை போடுறார், லக்ஷ்மீம் அனபகாமினீம். லக்ஷ்மி என்கிற சொல்லுக்கு இப்ப வேற ஒரு பொருள். லக்ஷ்ம, லக்ஷணம் என்றால் அடையாளம் என்று பொருள். அடையாளத்தை உடையவள். லக்ஷ்மி என்று சொன்னால் அடையாளம் உடையவள்னு இந்த இடத்துல பொருள். என்ன அடையாளம் என்றால் இந்த ஜீவாத்மாவுக்கே உரித்தான அடையாளம் பாரதந்திரியம். பகவானுக்கு அடிபணிந்து இருத்தல் என்பது ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் பொதுவான தன்மை. அந்த ஜீவர்களுக்குள் ஒருத்தி தலைவிதான் பெரிய பிராட்டியார். அப்ப அவளுக்கும் அந்த தன்மை விட்டு போகாதோ இல்லையோ. எப்பேற்பட்ட பெருமை உடையவளாக இருந்தாலும் லக்ஷ்மி பகவானுக்கு அடிபணிந்திருத்தல் என்கிற தன்மை அவரிடத்துல மாறவே மாறாது. அப்ப நீ சொன்னால் அவள் கண்டிப்பாக அனுகிரகிப்பாள், நீ அழைத்து வர வேண்டும். அப்ப லக்ஷ்மி என்றால் பாரதந்திரியம் உடையவள். பகவானுடைய கஞ்சாடையை பார்த்துத்தான் எதையும் செய்வாளே தவிர தானாக ஒரு முடிவை எடுத்து தன்னை ரட்சித்துக் கொள்ள கூட மாட்டாள் என்று சீதையின் சரித்திரத்துல பார்க்கிறோமோ இல்லையோ. ராவணனிடத்திலே சீதை எத்தனையோ உபதேசங்களை செய்து பார்த்தாள். ராவணன் கேட்கவே இல்லை. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், ராவணா, நான் இவ்வளவுலாம் உன்னிடத்துல பேசவே தேவை கிடையாது. ஒரே ஒரு நிமிஷத்தில் என்னுடைய சக்தியாலே உன்னை எரித்து விட முடியும். ஆனா ஏன் தெரியுமா செய்யவில்லை? ராமன் ஒன்னும் செய்தி அனுப்பவில்லை. ஒருவேளை ராமன் ஒரு கடிதாசை எழுதி, சீதை என்னால இங்கிருந்து அவ்வளவு தூரம் லங்கைக்கெல்லாம் வர முடியாது, நீயே ராவணனை கொன்றுவிட்டு திரும்ப வந்து விடுன்னு ஒரு ஆணை பிறப்பித்தால் அப்ப நான் என்னை ரட்சித்துக் கொண்டிருப்பேன். ராமன் அப்படி ஒன்றும் செய்தி அனுப்பவில்லை. அவர் அனுப்பாவிட்டாலும் நீயாக ரட்சித்துக் கொள்ளலாம். என்னால் தபசஸ்ச அனுபாலனாத், நான் ஒரு தவத்தில் இருக்கிறேன், அந்த தவத்தை மீறி நான் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாதுன்னு தெரிவிக்கிறார். என்ன தவம் என்றால் பாரதந்திரியம் என்கிற தவம். எதுவாக இருந்தாலும் அடியேன் தான் அதை ரட்சித்தாக வேண்டும். சொத்து எப்பவுமே தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளாது. சுவாமிதான் சொத்தை பார்த்து பார்த்து கவனிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அப்ப சீதையனுடைய எண்ணம், நான் பகவானுக்கு சொத்து, அவர்தான் என்னை எப்படி ரட்சிக்க வேண்டும்னு யோசிக்க வேண்டுமே தவிர அவர் வரும் வரை காத்திருப்பதுதான் என்னுடைய இயற்கை